This is Shobha from Gain Financials. நான் உங்களோட personal advisor for finance related products. உங்களுக்கு mutual fundல 7531 rule அப்படின்னா என்னன்னு தெரியுமா? I will explain. 7 அப்படிங்கிறது number of years you have to stay invested. அதை குறிக்கிறது. ஒரு மினிமமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இந்த ரீசன்ட் ரிட்டர்ன்ஸ் வேணும்னா 7 years ஆவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணணும். அண்ட் 5 அப்படிங்கிறது என்ன? 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்லயாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் அப்படின்னு வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, அது அட்லீஸ்ட் 5 வெரைட்டிஸ்லயாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். ஒரே வெரைட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் தப்பு, 10-15 வெரைட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் கண்டிப்பாக தப்பு. தென் 3 represents 3 things which we should not do. One is frustration காமிக்கக்கூடாது, பேனிக் செல்லிங் பண்ணக்கூடாது, டிப்ரெஷன் மோடுக்கு போகக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இல்லைன்னா இது எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக போயிடுவாங்க. ஸோ வி ஷுட் அவாய்ட் ஆல் த 3 சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். அண்ட் நம்பர் 1ங்கிறது எதை குறிக்கும்னா, எவ்ரி இயர் யூ நீட் டு டாப் அப் ஆர் இன்க்ரீஸ் த சிப் அமௌண்ட் அட்லீஸ்ட் பை அன் அமௌண்ட் ஆஃப் 500 rupees. இந்த 4த்தையும் ப்ராப்பராக கைட் பண்ணி ப்ராப்பராக எடுத்துகிட்டு போனோம் உங்களுக்கு வேணும்னாக்க, கெட் இன் டச் வித் மீ. திஸ் இஸ் ஷோபா ஃப்ரம் கெயின் ஃபினான்ஷியல்ஸ்.